அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் மாற்ற முடியாத தலையெழுத்து இந்த விஷயத்தை, இந்த சமயத்தை நம்மளால் மாற்ற முடியாது. இந்த நிகழ்வினை நம்மால் மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட மாற்ற முடியாத தலையெழுத்தாக அமைந்த ஒரு விஷயத்தை கூட நல்ல விதத்தில் மாற்றக்கூடிய ஆயுத எழுத்து எது? அது எதுன்னு பார்த்தா இறைவனின் சக்தியும் அருளும் தாங்க. அப்படிப்பட்ட விஷயம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வில் மாற்ற முடியாத சம்பவம் எது, அதை மாற்றக்கூடிய ஆயுத எழுத்து எது, இந்த பதிவில் பார்த்துடலாம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்முடைய சேனலில் மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்காக புத்தாண்டு பலன்கள் மற்றும் சனி பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை போய் பார்த்து பலனடைஞ்சுக்கோங்க. மீனராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான்க. அவர் மகர ராசியில் நீசமடைவார், பலம் இழந்து விடுவார். இந்த 11ஆம் வீடாக அமைகிறது தான் மகர ராசி. அதுக்கு அதிபதி சனி பகவான். அப்போ மீன ராசிக்கு எப்பவுமே உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் வாழ்க்கையில் பொருளாதார நஷ்டம், பண விஷயத்தில் ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. ரெண்டாவதாக பார்த்தோம்னா தொழில் பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் பெரிய அளவு பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. பார்ட்னர்ஸை நம்பி நீங்கள் மோசம் போகக்கூட வாய்ப்பு இருக்குது. மூணாவதாக பார்த்தோம்னா பூர்வீக சொத்து, குடும்பத்தில் பரம்பரை வியாதி, குடும்பத்தில் உள்ள பெரிய நபர்களுக்கு நரம்பியல் அல்லது மனோரீதியாக அல்லது கால் ரீதியான பிரச்சனைகள், நோய்கள் ஏற்பட்டு அதற்காக அவங்களுடைய பொறுப்பினை நீங்கள் தூக்கி சமக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பிரச்சனைகளாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் எழும். 2வது திருமணம் அமையும். வீட்டில் தேவையில்லாத காதல் விஷயங்களால் பிரச்சனைகள் உருவாகுங்க. இதெல்லாம் மாற்ற முடியாத தலையெழுத்தாக வாழ்க்கையில் நடந்தே தீரும். ஆனால் அதை மாற்றக்கூடிய விஷயம் அது உங்கள் வாழ்க்கையில் எதிரி, கடன், நோய், விபத்து என்னவாக கூட இருக்கலாம்ங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் 5ஆம் வீடான கடக ராசியில் உச்சமடைகிறாருங்க. அதாவது கடகம்ங்கிறது நீர் ராசி. அதனால் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு வெளிநாட்டு யோகம், வேற்று மதத்தவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் ஏற்பட்டால் அந்த விஷயத்தை விட்டுடாதீங்க. கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அதன் மூலமாக பெரிய அளவு நன்மை உண்டுங்க. வெளியூர் போய் செட்டில் ஆகிறது, வெளி மாநிலங்களுக்கு சென்று வியாபாரம் தொழில் செய்கிறது அல்லது பிஸ்னஸ்க்காக வேலைக்காக வெளிநாடு வெளிமாநிலம் போகும்போது இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைச்சா நீங்கள் விட்டுடாதீங்க. உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய விஷயமாக, உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் தரக்கூடிய வாய்ப்பாக அது அமையுங்க. மேலும் தாய் மற்றும் தாய் வழி உறவுகள் மூலமாக பல நன்மைகள் கிடைக்குங்க. அந்த வாய்ப்பினையும் பயன்படுத்திக்கோங்க. மேலும் உணவு சம்பந்தப்பட்ட அல்லது ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட தொழில் தொடங்கினா அந்த தொழில் ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் ஏராளம் உண்டுங்க. மேலும் பெண் குழந்தைகள் மூலமாக லாபமும் அதிர்ஷ்டமும் கிடைக்குங்க. தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா காமாட்சி, ராஜராஜேஸ்வரி போன்ற பெண் தெய்வங்களை திருதியை நாளன்று வழிபாடு செய்யுங்க. அதாவது 3ஆம் பிறை நாட்களில் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அது எப்பேற்பட்ட பிரச்சனை, அது பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தவிடுபொடியாக்கி நிம்மதி சந்தோஷத்தை பெற்றுத்தரும் இந்த மாதிரியான தெய்வ வழிபாடுங்க. மேலும் மூத்த சகோதர சகோதரிகள், பரம்பரை நோய் பிரச்சனை, தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப் இதிலெல்லாம் கவனம் தேவை. நரம்பு சம்பந்தப்பட்ட அல்லது கால் வலி பிரச்சனை இதெல்லாம் குடும்பத்தில் வந்தால் அதை முதல்ல கவனமாக பார்த்து சரி பண்ணுங்க. மறைமுகமான வேலை தொழிலை நம்பி அதிகமாக முதலீடு செய்யாதீங்க. இந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.